வெற்றிவேல் முருகா. ஒருவர் பாடியிருக்கிறார் முருகனை பற்றி, உள்ள முருக பாடியிருக்கிறார். நான் அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் மெய்மறந்து போகிறேன். அருமையாக உள்ள முருகி பாடிய பாடல் அது, முருகனை பற்றி. என் தாயும் நீதான், என் தந்தையும் நீதான், என் நான் பேசும் தமிழே நீதான். அதாவது இதிலே பல அர்த்தங்கள் பொருந்தியதாக வருகிறது. அவருடைய ஒவ்வொரு வரிகளும் மிக அருமையாக இருக்கிறது. சென்ற வாரத்திலே கூட உச்ச நீதிமன்றத்திலே பல நீதிபதிகள் முன் விவாதத்திற்கு வந்தது. அதிலே ஒரு அட்வொகேட் சான்ஸ்கிருத பத்தி பேசுறாரு. 52 எழுத்துக்கள் அதிகம், அதாவது ஆங்கிலத்தை விட அதிகமாக எழுத்துக்கள் கொண்ட சான்ஸ்கிரிட் தான் முதன்மையானது என்று அவர் பேச பேச குறுக்கிட்ட ஒரு நீதிபதி, அப்படி என்றால் தமிழில் எத்தனை வார்த்தைகள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்பது தெரியுமா உனக்கு? எவ்வளவு பழமையானது என்று தெரியுமா? அப்படி என்று கேள்வி கேட்கும் பொழுது அந்த வக்கீல் அப்படியே அமர்ந்து விட்டார். அட்வொகேட் அப்படியே பேச்சு இல்லாமல் அமர்ந்து விட்டார். இப்பொழுது பல விஷயங்களை நம்முள் புகுத்தி வருகிறார்கள். இதே போல்தான் ஒருவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். சிவன் அனைவரையும் ஏழையாக்கி கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பவனா என்று கேட்கிறார்கள். எந்த இறைவனும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வரவில்லை. நீங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறார்கள். இதில் சிவன் அப்படி என்கிற ஒரு மனம், சிவன் என்கிற ஒரு நிலை என்பது மிக யதார்த்தமாக ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே நேரான பாதையை மட்டுமே அவரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். தவறான செயல்களை செய்பவர்களை தண்டிப்பார். தண்டிப்பார் என்றால் என்ன? அவர் என்ன இறங்கி வந்து தண்டிக்க போறாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள் வரும். உங்கள் மனதுக்குள் இருந்து, உங்கள் உடலுக்குள் இருந்தே உங்களை தண்டிப்பார். இதுதான் சிவ தத்துவம். சிவன் சாதாரண ஒரு இறைவன் அல்ல. சிவன் என்று சொன்னால் ஒன்றுமற்றவன், எங்கும் இல்லாதவன், ஆனால் எங்கும் இருப்பவன், எல்லாமுமாக இருப்பவன், உன்னுள்ளும் இருப்பவன், என்னுள்ளும் இருப்பவன், தூணிலும் இருப்பவன், துரும்பிலும் இருப்பவன் என்று சொல்லப்பட்ட கருத்துக்கள் இதை வைத்துத்தான். எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன். அதனால்தான் நீங்கள் இங்கன்னா நம்மளை இறைவன் பார்த்துட்டா இருக்கிறாரு என்று சொல்லி பல தவறான காரியங்களை செய்து 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 இந்த மனதிலே ஒரு புண் வடு ஏற்பட்டு கடைசியில் அதுவே உங்களை கொல்ல ஆரம்பிக்கிறது. இறைவன் வெளியிலிருந்து வரல, உங்களுக்குள் இருந்து தான் செய்கிறார் எல்லா செயலையும். அவர் எந்த ஒரு நகைகளையும் அணிந்து கொண்டு மற்ற தெய்வங்களை காட்டுகிறார்களே அப்படியெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு சிறிய ஆடையை உடுத்தி கொண்டு மயான சாம்பல்களை பூசிக்கொண்டு திரிவதினாலும் திருவோடு ஏந்தி இருப்பதினாலும் அவர் கஷ்டத்தை மட்டுமே கொடுப்பார் என்று நீங்களாக நினைக்கிறீர்கள். குபேரனை குபேரனாக உருவாக்கியவரே அவர்தான். சிவனால் குபேரனானவன் தான் குபேரன். ஆக அனைத்து விதமான நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கிற பொழுது கட்டாயம் கொடுப்பார். கட்டாயம் நீங்கள் அதை பெறுவீர்கள். சிவன் கொடுமைக்காரன் அல்ல, உன்னை ஏழையாக்கி வேடிக்கை பார்ப்பவனும் அல்ல. நீ ஏழையாக காரணம் நீ சொல்லி வந்த பொய்களும் செய்து வந்த முறையற்ற செயல்களும் தான் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போகிறது. அதற்கு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சக்திகள் துணை போகும். உங்களை நாசமாக்கவும் செய்யும், நல்லவனாக்கவும் செய்யும், ஆனந்தமானவனாக ஆக்கவும் செய்யும். இது எல்லாமே சிவன் தான். சிவனன்றி ஓரணுவும் அசையாது. நிறைய சான்றுகள் இருக்கிறது. தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் அதிகபட்சமாக சிவன் கோயிலும் முருகனுடைய சன்னதியும் தான் இருக்கும். முருகன் பிடிவாதக்காரன் என்று சொல்கிறார்கள். அது எல்லாம் வருகின்ற கதைகளை பொறுத்து. பிடிவாதக்காரன் என்றால் முருகன் ஏன் பிடிவாதக்காரன் என்றால் தான் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை அந்த பிடிவாத குணம் இருக்கும். அதனால் அந்த பருவத்திலே அவரை அப்படி சொல்லப்பட்டது. இன்று நாம் பார்க்கிறோம், அனைத்து முருகனுடைய சன்னதிகளிலும் கோயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. 5000 என்றாலும் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி போய் பக்கத்திலேயே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல பார்க்கிறவனுக்கும் அதே முருகன் தான்,
தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கும் அதே முருகன் தான் தென்படுவார். ஒன்றை யோசித்து பாருங்கள், உயரமான ஒரு சிலை, அதனுடைய பார்வை தூரத்தில் இருப்பவன் மீது விழுமா, பக்கத்தில் இருக்கிற உன் மீது விழுமா? அப்பொழுது தூரமாக இருக்கிறவர் மீதுதான் விழும். எனவே உன்னிடம் பொருள் இருக்கிறது என்பதற்காக, பணம் இருக்கிறது என்பதற்காக குறுக்கு வழியிலே போய் இறைவனை பார்க்க வேண்டும் என்று பார்ப்பதினால் ஒரு புண்ணியமும் இல்லை. அவருக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குது, நீ ஏன் மறுபடியும் வர்ற அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அந்த அந்த காரியங்களை செய்ய வேண்டாம். எல்லாரோடு சேர்ந்து நாம் போய் பார்ப்பது இறைவனை அவ்வளவு நேரமானாலும் நம்மை நிற்க வைத்து அவனையே நினைக்க வைப்பதால் தான் நாம் நிதானமாக சென்று தரிசிக்கிறோம். குறுக்கு வழியில செல்பவரெல்லாம் போறாங்க, சிவசிவா, முருகா முருகா முருகா, எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை செய், அதை செய்ன்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறாங்க. ஆனா நீதான் 5 மணி நேரம் நின்னா 5 மணி நேரமும் முருகா என்று நினைக்கிற, 10 மணி நேரமும் முருகா எனக்கு சீக்கிரம் தரிசனம் கொடுன்னு நினைக்கிற. அப்ப முருகனையும் சிவனையும் இறைவன்களையும் நினைப்பவர்கள் யார் என்று யோசித்து பாருங்கள். ஆக குறுக்கு வழியில் செல்வதை விட்டுவிட்டு நேரான பாதையிலே சென்று சிவனை தரிசியுங்கள். அங்கும் அரசியல் செய்யாதீர்கள். ஒருவரை ஒருவர் முட்டி மோதி தள்ளி கொண்டு முந்தி போக நினைக்கிறார்கள். இறைவன் உங்களை சும்மா விட மாட்டான். நீ அடுத்தவனை பின் தள்ளிவிட்டு முன்னோக்கி போனால் உனக்கு எதுவுமே கிடைக்காது, தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய கோயில்களிலே பார்த்திருக்கிறேன். சில மாநிலங்களில் இருந்து வருபவர்களுக்கு இதுதான் வேலை. மற்றவர்கள் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போறது. அவனுங்களுக்கு இறைவன் எந்த விதத்திலும் நன்மை செய்ய மாட்டார், தீமைதான் நடக்கும். நானும் அவர்களுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன், கேட்பதாக தெரியவில்லை. இந்த செம்மறியாடு கூட்டமாக நடந்து கொள்கிறார்கள். இது நல்லதல்ல. இறைவனை நிம்மதியாக நிதானமாக சென்று தரிசனம் செய்து வாருங்கள். அங்கே இறைவன் முன் நிற்கும் பொழுது போ என்று தள்ளி விடுகிறார்களே என்று வருத்தப்படாதீர்கள். அந்த ஒரு முறை நீ பார்த்ததை உன் நினைவில் வைத்து கொண்டு வெளியே வந்து அமைதியாக அமர்ந்து அதை உன் கண் முன் கொண்டு வந்து ஒரு 20 நிமிடங்களோ 15 நிமிடங்களோ நினைத்து விட்டு வந்தீர்களானால் இறைவன் உங்களோடு மட்டுமே இருக்கிறான் என்ற அர்த்தம். கூட்டத்தோடு கூட்டமாக கோவிந்தா போட்டு வந்தவர்கள் அனைவரும் அப்படியே போவார்கள். கோவிந்தா தான். வடநாடு பக்கமெல்லாம் பிணத்தை எடுக்கும் பொழுது கோவிந்தா கோவிந்தா சொல்றோம், இங்கேயும் சொல்றோம் அங்கேயும் சொல்றாங்க. ராம் ராம் சத்ய சத்ய சத்ய, இதுதான் அந்த வாக்கு. இது தேவையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இறைவன் எப்பொழுதும், அதிலும் சிவன் எப்பொழுதும் நமக்கு கஷ்டத்தை தருவதில்லை. நீ வாழ்வதற்கு உனக்கு ஆயுளை அதிகம் தருகிறார். அந்த ஆயுளை குறைத்து கொள்வதும் நீதான், நிறைவாக கொண்டு செல்வதும் நீதான் என்பதை இங்கே நான் வலியுறுத்துகிறேன். சிவா 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 சிவ 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 சிவய நமக என்று சொல்லுங்கள். நமச்சிவாய என்று சொல்வதை வாழ்க்கையில் சிறியவர்களாக சொல்ல வேண்டாம். பெரியவர்கள் சொல்லும் வார்த்தை ஓம் நமச்சிவாய. இளைஞர்கள் சொல்ல வேண்டியது சிவய நம, சிவாய நம என்று சொன்னாலும் பரவாயில்லை. சிவன் மேம்பட்டவன், நீ வேண்டியதை கொடுப்பவன். ஆனால் கேட்ட நேரத்திலே கொடுக்க மாட்டான். உன்னை பல விதத்திலே சோதனை செய்து நீ தகுதியா அதற்கு என்று பார்ப்பான். கிருஷ்ணன் கொடுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பான். சிவன் கொடுக்காமலேயே உன்னை சோதித்து பின் கொடுத்து உன்னை ஆணித்தரமாக ஒரு நிரந்தரமானவனாக ஆன பின்னால் தான் அவர் அனைத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பார். நமசிவாய நமசிவாய நமசிவாய. Yeah.